அனைவருக்கும் வணக்கம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்ல கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்றைய கேள்விகளுக்கு பதில்: முருகன் புதுக்கோட்டையில் இருந்து மறுபிறவி என்பது உண்மைதானா? இது ஒரு நல்ல கேள்வி. எல்லாருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும். மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய கேள்விகளில் ஒன்று மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதுதான். இந்த கேள்விக்கு பல நாகரிகங்கள் பல காலங்களாக பல்வேறு விடைகளை தேடி வருகின்றன. அவற்றில் மிக முக்கியமான ஒன்றுதான் மறுபிறவி என்ற கருத்து. மறுபிறவி என்பது ஒரு உயிர் உடலை விட்டு பிரிந்த பின்னர் வேறொரு உடலில் மீண்டும் பிறக்கும் என்ற நம்பிக்கை. இது பல சமயங்கள் மற்றும் தத்துவங்களில் காணப்படுகிறது. இந்து மதத்தில் இது புனர்ஜென்மம் என்றும் பத்த மதத்தில் சஞ்சாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்து மதத்தின் அடிப்படை நம்பிக்கைகளில் ஒன்று மறுபிறவி. இந்து மதத்தின்படி ஆத்மா அழியாதது. அது ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு போய்கொண்டே இருக்கும். ஒருவரின் கர்மம் செயல்கள் அவர்களின் அடுத்த பிறவியை தீர்மானிக்கிறது. நல்ல கர்மம் செய்பவர்கள் மேன்மையான பிறவியை பெறுவார்கள். கெட்ட கர்மம் செய்பவர்கள் தாழ்மையான பிறவியை பெறுவார்கள். விஷ்ணு பகவான் தீய சக்திகளை அழித்து நல்லவற்றை காக்க பலமுறை மனித வடிவில் அவதாரம் எடுத்தார் என்பது இந்து மதத்தின் ஒரு முக்கியமான கருத்து. இது மறுபிறவியின் ஒரு சிறந்த உதாரணமாகும். இந்து தத்துவத்தின்படி ஆத்மா உடல்களை மாற்றிக்கொள்வதென்பது நாம் புதிய ஆடைகளை மாற்றுவது போன்றது. ஒருவரின் முன்வினை பயன் அவர்களின் அடுத்த பிறவியை தீர்மானிக்கிறது. நல்ல கர்மம் செய்தால் மனிதனாகவும் கெட்ட கர்மம் செய்தால் மிருகமாகவும் பிறக்க நேரிடும். லட்சுமி அம்மாள், சென்னை. தாம்பரத்தில் இருந்து குலதெய்வம் எங்களுக்கு தெரியவில்லை, எப்படி கண்டுபிடிப்பது? உங்களுடைய குடும்பத்திற்கு எது குலதெய்வம் என்பது தெரியவில்லையா? குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு உங்களுடைய குடும்பத்திற்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை என்றால் உங்கள் குடும்பத்திற்கு கர்மா அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். உங்களுடைய கர்மா தான் உங்களுடைய குல தெய்வத்தை மறைத்து வைத்திருக்கிறது. குலதெய்வ வழிபாடு செய்யாமல் போனால் குடும்பத்தில் நிச்சயம் நல்லது நடக்காது. இது ஒரு விஷயம். எதுவாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யவில்லை என்றால் அந்த குடும்பம் கஷ்டப்படும். என்ன செய்வது? குலதெய்வத்தை அறிந்து கொள்ள ஆன்மீகம் சொல்லும் ஒரு எளிமையான வழிபாடு இதோ உங்களுக்காக. இதை முயற்சி செய்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோதிடரிடம் காண்பித்தால் உங்கள் குலதெய்வம் இது என்று கணித்து சொல்லிவிடுவார். அதாவது ஐயனாரா, அம்மனா, முருகரா, பெருமாளா? பெரும்பாலும் இதிலிருந்து யாராவது ஒருவர் தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்க முடியும். இதை கண்டுபிடிப்பது ரொம்ப ரொம்ப சுலபம். எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அந்த கோவிலில் 4 துண்டு சீட்டில் இந்த 4 தெய்வங்களின் பெயரையும் எழுதி மடித்து போடவும். இந்த துண்டு சீட்டில் இருந்து ஒரு சீட்டை யாராவது ஒரு குழந்தையை எடுக்க சொல்லலாம். அப்படி இல்லை என்றால் இந்த விஷயத்தை நீங்கள் பூசாரி இடம் சொன்னீர்கள் என்றால் அவரே உங்களுக்கு சீட்டு உதி போட்டு சுவாமியின் பாதங்களில் வைத்து அவரே கூட ஒரு சீட்டை எடுத்து உங்களுக்கு கொடுக்கலாம். அந்த பூசாரியின் மூலம் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு தெரிவதற்கு நிறையவே வாய்ப்புகள் உள்ளது. சில பேருடைய குலதெய்வம் அவரவருடைய சொந்த ஊரில் இருக்கும். அதை கண்டுபிடிப்பதில்தான் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். சோறு மரத்துக்கு அடியில் சின்ன கல் நட்டு வைத்திருப்பார்கள். அந்த கல்லை தான் குலதெய்வமாக வழிபாடு செய்து வந்திருப்பார்கள். அப்போதுதான் உங்களுக்கு முழுமையான பலன் கிட்டும். தெய்வம் எப்போதுமே நேரில் வந்து நமக்கு நல்லது செய்யாது. யாருடைய ரூபத்தில் யாவது ஒரு நல்லதை காட்டி கொடுக்கும். அப்போது நாம் அதை பிடித்து கொண்டு வாழ்க்கையில் மேலே வந்துவிட வேண்டும். குலதெய்வத்தை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்ற முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு விட்டால் நிச்சயமாக உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு சரியான குலதெய்வத்தை காட்டி கொடுத்திருப்பார்கள். 2 தலைமுறையாக குலதெய்வம் எங்களுக்கு தெரியவில்லை,
மூன்றாவது தலைமுறையில் நான் தான் இப்போது என்னுடைய குலதெய்வத்தை தேடி வருகின்றேன் என்று நீங்கள் முயற்சியை எடுத்து பாருங்கள். உங்களுக்கான குலதெய்வம் எது என்று நிச்சயம் அந்த குலதெய்வமே உங்களுக்கு காட்டி தரும். அந்த குலதெய்வ வழிபாட்டை அன்றிலிருந்து நீங்கள் செய்ய தொடங்கினால் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல விமோசனம் கிடைக்கும். இதெல்லாம் படிப்பதற்கு நம்பும்படி இல்லை என்று சிலர் சிந்திக்கலாம். ஆனால் கஷ்டங்களுக்கு தீர்வு காட்ட வேண்டும் என்றால் அது குலதெய்வத்தால் மட்டும்தான் முடியும். நீங்கள் என்னதான் ஓடி ஓடி கஷ்டப்பட்டு ஏதேதோ பரிகாரங்கள் செய்தாலும் அதில் பலன் கிடைக்க குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் முதலில் வாங்க வேண்டும். குலதெய்வம் என்றால் யார்? நம்முடைய முன்னோர்கள் தான், நமக்கு முன்னால் வாழ்ந்த ஆத்மாக்கள் தான். அறிவியல் ரீதியாக சொல்ல போனால் நம்முடைய ஜீன் உயிரணுக்கள் தான் குலதெய்வம். இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் ரத்தம் நம்முடைய உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நமக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்தவர்கள் உருவம் இல்லாமல் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த ஆத்மாவுக்கு சாவே கிடையாது. அந்த ஆத்மா சென்று வழிபாடு செய்த அந்த இடத்தில் நம்முடைய காலடி போய் பட்டால் மட்டுமே நம்முடைய கர்ம வினைகள் குறையும், வாழ்வில் வெற்றியை பெறவும் முடியும். அதற்குத்தான் நம்முடைய குல வழக்கத்தை மாற்றக்கூடாது, பாரம்பரியத்தை மறக்கக்கூடாது. நம் பாட்டி செய்ததை, அம்மா செய்ததை நாமும் வழி வழியாக பின்தொடர வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள். அப்போதுதான் நம்முடைய குலமும் நம்முடைய குல தெய்வமும் அழியாது. மேல் சொன்ன ஆன்மீகம் சார்ந்த இந்த எளிய வழிபாட்டு முறையில் நம்பிக்கை உள்ளவர்கள் பின்பற்றி பலன். விஷ்ணு என்பவர் கருவறையில் திரை போடும் போது சந்நிதியை தரிசனம் செய்வதோ சுற்றி வலம் வருவதோ கூடாது என்கிறார்களே, உண்மைதானா? உண்மைதான். ஒருவரை சந்திக்க செல்கிறோம், அவர் நம்மை சந்தித்து பேசும் நிலையில் விழித்துக் கொண்டிருந்தால் தானே சந்திப்பு என்பது நிகழும். அதுபோலத்தான் திரை போடப்பட்ட சந்நிதியும். அப்போது தரிசிப்பது வலம் வருவது போன்றவை செய்யக்கூடாது. இது போன்ற சமயங்களில் விமான கோபுரங்கள் உள்ளன, அவற்றை தரிசித்தாலே சுவாமி தரிசன பலம் கிட்டும். பொதுவாக கருவறையில் திரை போடும் போது சந்நிதியை தரிசனம் செய்வதோ சுற்றி வலம் வருவதோ கூடாது என்று சொல்வார்கள். இது ஒரு சம்பிரதாயம் அல்லது நம்பிக்கையாகும். இந்த நேரத்தில் கருவறை கதவுகள் மூடப்பட்டு திரை போடப்பட்டிருக்கும் போது இறைவனின் சன்னிதானம் ஒரு விதமான ஓய்வு நிலையில் இருப்பதாக நம்பப்படுகிறது. எனவே அந்த நேரத்தில் தரிசனம் செய்வதோ வலம் வருவதோ கூடாது என்று கருதப்படுகிறது. இறைவனுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக திரை போடப்பட்டிருக்கும் போது தரிசனம் செய்வதை தவிர்ப்பது நல்லது என்று நம்பப்படுகிறது. எனவே நீங்கள் ஒரு கோயிலுக்கு செல்லும் போது கருவறையில் திரை போடப்பட்டிருந்தால் அந்த நேரத்தில் தரிசனம் செய்வதை தவிர்ப்பது சிறந்தது. கிருஷ்ணவேணி திருச்சியில் இருந்து வேண்டுதல் நிறைவேறிய பின்னும் நேர்த்தி கடனை செலுத்த என்னால் இயலவில்லை. இதனால் ஏதேனும் பாதிப்பு நேருமா? வேண்டுதல் நிறைவேறிய பின்னும் நேர்த்தி கடனை செலுத்த இயலாவிட்டால் அதனால் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை. உங்கள் மனசாட்சியே உங்களை உறுத்தும். இயன்றவரை விரைவில் நேர்த்தி கடனை செலுத்தி விடுவது நல்லது. நீங்கள் நேர்த்தி கடனை செலுத்துவதில் சிரமப்பட்டாலும் உங்களால் இயன்றவரை விரைவில் அதை செலுத்துவது நல்லது. இது உங்கள் மன அமைதிக்கும் இறை நம்பிக்கைக்கும் நல்லது. நேர்த்தி கடன் செலுத்த இயலாதவர்கள் அந்த நேர்த்தி கடனை வேறு விதங்களில், அதாவது கோயிலுக்கு சென்று வழிபடுவது, ஏழை எளியவர்களுக்கு உதவுவது போன்ற வழிகளில் செலுத்தலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி வெங்கட்ராமன். நன்றி, வணக்கம்.